எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான். எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டி நகரில் உள்ள டிசைனர் ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்கள சித்தப்பாவோட வெட்டிங் ஷூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷாப் பண்ணால் வந்து ரொம்ப லேட் ஆயிரும். மெயினாக வந்து இவங்களுக்கு ஷாப் பண்ணுறதுக்கு வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்காக தான் டி நகரே வந்திருக்கோம். ஸோ அதனால இவங்களுக்கு முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் எங்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ வெட்டிங் ஷூட் வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் 10 o'clock டி நகர் வந்துட்டோம். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே ஷாப்பிங் பண்ண கரெக்டாக இருக்கும். அதனால இங்கே பா சந்தோஷ் மாப்பிள்ள ரெடி. நெக்ஸ்ட் எனக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் போனோம். ஸோ அம்மா சொன்னாங்க மேரேஜுக்கு வந்து சாரீ எடுத்துக்கோன்னு. அதனால நாங்கள் சாரீ செக்ஷன் வந்தோம் சாரீ பார்க்கறதுக்காக. நீ சும்மா கதை விடாத. இந்த சாரீ வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால இங்கே உள்ள ஸ்டாஃப்ட வந்து அம்மா சொல்லி லைட்டாக கட்டி விட சொன்னாங்க. ஸோ வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவா இருந்தது. ஏன்னா சும்மா பார்த்தா வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இது மாதிரி மேலே இப்படி வச்சு பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையா. மேரேஜுக்கு நல்லா தான் இருக்கு. ரிசப்ஷனும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் இந்த ஒயிட் சாரி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுதான் எடுக்கணும் அந்த மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுவும் இப்படி வச்சு பார்த்த உடனே எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இதுதான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கவே உங்களுக்கே பார்த்தா தெரியும் எல்லாமே செம்மையாக இருக்குது. அதில் உள்ள ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சு எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த சாரீ பார்த்தோன்னே இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி ஓகே அப்போ இதுவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஒயிட் கலர் சாரீ வந்து மார்னிங் மேரேஜ் கட்டினா கூட இந்த பிங்க் கலர் வந்து ஈவினிங் ரிசப்ஷன் கூட நம்ம கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் வந்து அம்மாட்ட கேட்டேன். ஸோ இதுவும் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். 2 சாரீ எனக்கு டோட்டலாக எடுத்திருந்தோம், ஒயிட் அப்புறம் இந்த பிங்க் கலர். ஸோ சென்னை சில்க்ஸில் வந்து சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லா சாரியுமே நம்மளால் எடுக்க முடியாது. அதனால வந்து எனக்கு வந்து ஒயிட் அண்ட் பிங்க் எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த சாரீ நல்லா இருந்தது. ஸோ இது வந்து அம்மாவுக்கு எடுத்திருந்தோம் நாங்கள் இந்த சாரீ. ஸோ டோட்டலாக வந்து 3 சாரீ வந்து எடுத்திருந்தோம் சென்னை சில்க்ஸில். சென்னை சில்க்ஸில் சாரீ பொறுத்தவரை எல்லாமே சூப்பராக இருந்தது. டிசைனர் சாரீ வந்து இன்னும் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து போத்தீஸ் போயிருந்தோம். போத்தீஸில் வந்து பட்டு சாரீ பட்டு சாரீ வந்து நான் மோஸ்ட்லி கட்ட மாட்டேன். ஸோ அம்மாவுக்கு வந்து பட்டு சாரீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போத்தீஸ் வந்திருந்தோம். இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து மேரேஜ்க்கு நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து மேரேஜ்க்கு அம்மா கட்டிட்டு இன்னொன்று வந்து சென்னை சில்க்ஸில் எடுத்திருந்தோம்ல அது வந்து ரிசப்ஷன் கட்டலான்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்திருந்தாங்க சென்னை சில்க்ஸில். ஸோ மார்னிங் ஷாப்பிங் இவ்வளோ தான். இது முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போயிருந்தோம் ஹோட்டலுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து தங்கச்சிக்கு அண்ணாக்கெலாம் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப டைம் வந்து இதுக்கே வந்து 2 o'clock ஆயிடுச்சு. அதனால சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருந்தோம். அப்புறம் டி நகரில் வந்து இது மாதிரி வெளியே உள்ள ஸ்ட்ரீட் இது மாதிரி ஸ்ட்ரீட் கடையிலலாம் வந்து பேக் எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும். அதனால அம்மா பேக் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. லாஸ்ட்டாக தங்கச்சிக்கு ஷாப்பிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அவளுக்கு நிறைய கடை ஏறி இறங்கணும், எங்கேயுமே செட் ஆகலை. அப்புறம் ஒரு கடையில் செட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே அவளுக்கு 2 ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் ஈவினிங் ஷாப்பிங் முடிகிறதுக்கே 5 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.